இந்த வீடியோவில் TN செட் கெமிக்கல் சயின்சஸ் 2025 எக்ஸாமினுடைய மெமரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அப்போ இந்த செட் எக்ஸாம் கெமிக்கல் சயின்சஸ்க்கு மார்ச் 7 மார்னிங்கில் நடந்தது. அப்போ அந்த எக்ஸாமை நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இந்த எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வெரி சிம்பிள் ஈஸி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவலை சொன்னாங்க. பேப்பர் 1 தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, மற்றபடி இந்த சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருந்தது. அதுவும் இந்த பிஜிடிஆர்பி கொஸ்டினை விட ரொம்பவே எளிதாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷத்தோடு சொன்னாங்க. ஸோ நீங்கள் நடத்துனது எல்லாமே வந்தது, நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்தது, நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்ட கொஸ்டின் கூட எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இப்போ அந்த எக்ஸாமில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது, இது எல்லாமே மெமரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ். அதை நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, இந்த டெல் ஸ்கொயர், அதாவது இந்த லாப்லேஷியன் ஆப்ரேட்டரில் இருந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஸோ டெல் ஸ்கொயர் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் இப்போ டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர், டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர், டோ ஸ்கொயர் பை டோ இசட் ஸ்கொயர். அப்போ இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு முந்தின நாள் தான் நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் இந்த இமேஜாக நான் போட்டிருந்தேன், கமெண்ட் யுவர் ஆன்சர்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அதே கொஸ்டின் அடுத்த நாளே இந்த எக்ஸாமில் கேட்டாங்க. அப்போ இந்த கம்யூனிட்டி போடுற கொஸ்டின்லேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்திருக்குது அப்படிங்கிற தகவலையும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. அப்போ அதில் போடுற ஒவ்வொரு கொஸ்டினுமே வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை பார்க்கும்போதெல்லாம் அதை வந்து கரெக்டான ஆன்சரை நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள், எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த செட் எக்ஸாமில் இந்த பாஸ் பெர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்பலாம். ஏன்னா வந்துட்டு கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக கேட்டுக்கிறாங்க. அப்போ கட் ஆஃப் மார்க்கும் கொஞ்சம் அதிகமாகும், பாஸ் பெர்சன்டேஜும் கண்டிப்பாக இதில் அதிகமாகும். அடுத்ததாக பாருங்கள், இந்த கார்போ கேட்டையான் ரியாக்டிவிட்டி ஆர்டர். இப்போ இது வந்துட்டு ஸ்டெபிலிட்டி ஆர்டர், டெர்ஷரி, செகண்டரி, பிரைமரி, அடுத்தபடியாக மெத்தில். இது வந்துட்டு இந்த ஸ்டெபிலிட்டி ஆர்டர். அடுத்தபடியாக மில்லர் இண்டிசஸ் கேட்டுக்கிறாங்க. அப்போ 2A -3B -3C இதை வந்து ஹோல் நம்பரால் நீங்கள் இந்த டிவைட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வந்துடும் உங்களுக்கு. அப்போ இதில் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா -2C, அடுத்து இதே போல் -2B, இங்கே வந்து என்ன வந்துடும் 3A வந்துடும். மில்லர் இண்டிசஸ் இந்த கொஸ்டினும் கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே சிம்பிள் கொஸ்டினாக தான் எந்த தடவை கேட்டுக்கிறாங்க. ஸோ கடந்த முறையை கம்பேர் பண்ணும்போது அது வந்துட்டு 100% கஷ்டம்னா இது வந்துட்டு என்ன 80% ஈஸி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு ப்ராப்ளம் ஓரியன்டாக, அதாவது இந்த மேத்தமெட்டிக்கல் அந்த ப்ராப்ளம் ஓரியன்டாக எந்த கொஸ்டினுமே கேட்கல அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். அடுத்தது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, கரெக்டான அந்த நம்பர்ஸ் தெரியல. அடுத்தபடியாக அயனைசேஷன் எனர்ஜி இந்த பாஸ்பரஸ் கிரேட்டர் தேன் சல்ஃபர், ஏன் வந்துட்டு பாஸ்பரஸ்க்கு அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்குது இந்த சல்ஃபரை விட அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்பரஸுக்கு அங்கே வந்துட்டு ஹாஃப் ஃபில்டு, அங்கே வந்து ஆர்பிட்டாலில் ஹாஃப் ஃபில்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே வந்து அந்த பாஸ்பரஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஃபில்டு, அதாவது 3Pயில் எலக்ட்ரான்ஸ் வந்து ஹாஃப் ஃபில்லாக இருக்கும். அதனால் அது வந்துட்டு மோர் ஸ்டேபிள். ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் சல்ஃபரில் அப்படி இல்லை, ஒரு எலக்ட்ரானை என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தபடியாக இந்த B2H6 இதில் பார்த்தீங்கன்னா இந்த BHB, இப்போ BHB பாண்டுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ், என்ன மாதிரியான இந்த பாண்ட் அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. ஸோ 3 சென்டர்ட் 2 எலக்ட்ரான் பாண்ட், அவங்க வந்துட்டு 3 சென்டர்ட் இருக்கும், பட் அங்கே வந்துட்டு 2 எலக்ட்ரான் தான் அங்கே இருக்கும். அடுத்தபடியாக இந்த ஃபெரோசினுடைய எனர்ஜி லெவல்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல். இப்போ டி ஆர்பிட்டலுடைய எனர்ஜி லெவல் இந்த ஃபெரோசினில் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த dxy இஸ் ஈக்குவல் டு dx² - y², அது வருமா கிரேட்டர் தான் dz², கிரேட்டர் தான் dxz, இதுவும் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு dyz. இதுதான் இந்த ஃபெரோசினுடைய டி ஆர்பிட்டால்ஸினுடைய எனர்ஜி லெவல்ஸ். அடுத்தபடியாக இந்த டேம் சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா L = 0, S = 0க்கு இந்த டேம் சிம்பிள் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அப்போ இந்த எஸ்ஸுக்கு பதிலாக 0 போட்டுருங்க, என்ன வந்துடும் 1 வந்துடுமா. அதுக்கடுத்தபடியாக இந்த L இல்லையா, Lக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க இதில் S = 0. அப்போ இந்த L = 0, அப்போ L = 0 என்ன வந்துடும், இதில் S வந்துடும், S போட்டாச்சு. அதுக்கப்புறமா J = என்ன L + S. இப்போ L + Sனா என்ன, ரெண்டுமே 0 தான். அப்போ 0 + 0 என்ன வந்துடும் 0. அப்போ 1S0 இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
அதுபடி mn2 ப்ளஸுக்கான கிரவுண்ட் ஸ்டேட் டேம் சிம்பிள் என்ன? mn2 ப்ளஸ்க்கான கிரவுண்ட் ஸ்டேட். இப்போ mn2 ப்ளஸில் என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கும்? D5 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஸோ அதை இந்த மாதிரி எழுதிவிடலாம். -2 -1 0 +1 +2. அப்போ இதில் எல்லாமே கேன்சல் ஆயிரும் இல்லையா? அப்போ -2 -3 +1 +2 கேன்சல் ஆயிரும். இப்போ எல்லுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. அது வருமா எஸ்னுடைய வேல்யூ இங்கே 5 அன்பட் எலக்ட்ரான்ஸ் இருக்குதா? அப்போ என்ன வந்துடும் உங்களுக்கு 5/2 வந்துடும் இல்லையா? 5 அன்பட் எலக்ட்ரான்ஸுக்கு வந்துட்டு 1/2 + 1/2 + 1/2 + 1/2 + 1/2. அப்போ அங்கே வந்துட்டு 5/2 வந்துடும். அப்போ இந்த 2s போட்டிங்கன்னா 2 × 5/2 இல்லையா? 2 × 5/2 + 1. அப்போ 2 கேன்சல் 5 + 1 6. அப்போ இதில் என்ன வந்துடும் 6 வந்துடும். அதுக்கடுத்தபடியாக இந்த எல் வேல்யூ 0 தானே? எல் வேல்யூ 0ன்னா அங்கே என்ன வந்துடும் எஸ் வந்துடும். அதுக்கப்புறமா ஜே வேல்யூ அப்போ அங்கே என்ன இந்த எல் + எஸ். அப்போ 0 + 5/2. அப்போ 5/2 வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா 6s 5/2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த ஒரு கொஸ்டின், இந்த ஐபாக் நேம். ஐபாக் நேம் வந்துட்டு அந்த ப்ரீவியஸ் டேல தான் இந்த ஐபாக் நேம் கண்டிப்பாக 4 மார்க்ஸுக்கு கேட்பாங்க அப்படிங்கிறத வீடியோ போட்டிருந்தேன். அதே போல் இந்த ஐபாக் நேம் இந்த ஸ்பைரோ காம்பவுண்ட்ஸில் கேட்டாங்க. அப்போ இதுதான் இந்த ஸ்பைரோ காம்பவுண்ட். அப்போ இதில் இந்த ஸ்மால்ல இருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? இந்த 5 மெம்பர் ரிங்கில் வந்துட்டு நம்பர் ஆரம்பிங்க. ஸோ 1, அடுத்தபடியாக 2, அடுத்தபடியாக 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 போட்டாச்சு. அதுக்கப்புறமா இதில் வந்து 2வது பொசிஷனில் குளோரோ இருக்குதோ, அப்போ அந்த 2 குளோரோ அப்படிங்கிறத போட்டோம். அப்போ இது என்னது? ஸ்பைரோ. 2 குளோரோ ஸ்பைரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை கார்பன் இருக்குது? இதில் இந்த சென்டர் தவிர்த்து எத்தனை கார்பன்? 4 இருக்குதா? இந்த பக்கம் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5. இப்போ 4.5 டெக்கேன். மொத்தமாக எத்தனை கார்பன்? 10 கார்பன் இருக்கு இல்லையா? அதனால நம்ம என்ன போட்டோம்? இதில் டெக்கேன் அப்படிங்கிறத போட்டோம். இப்போ 2 குளோரோ ஸ்பைரோ 4.5 டெக்கேன். அடுத்தபடியாக இந்த லிங்கேஜ் ஐசோமெரிசம் அதில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இதில் CO NH3 NO2 Cl2. அப்போ இதில் ஒன்று வந்துட்டு இந்த N, இன்னொன்று வந்து என்ன இருக்கும்? ஆக்சிஜன் லிங்காக இருக்கும். அப்போ இது என்ன? இந்த லிங்கேஜ் ஐசோமெரிசம். அடுத்தபடியாக ஃபைண்ட் அயானிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் 0.15 KCl சொல்யூஷன். அப்போ இந்த மாதிரி 0.1 0.15 இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அதே ஆன்சர் தான் வரும். அப்போ இந்த அயானிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் 0.15 KCl சொல்யூஷனுக்கு அதே தான் வரும். 0.15 மோலார். 0.15 மோலார். அப்போ பாருங்கள், அதுக்கான ஃபார்முலா I = 1/2 இந்த சம்மேஷன் ஆஃப் CiZi². அப்போ இதில் ரெண்டுக்குமே சேம் தானே? KClன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இதில் இந்த கேக்கு என்ன வரும்? K ப்ளஸுக்கு 0.15 தான். அதே போல் Cl மைனஸுக்கும் 0.15 தான். அப்போ ரெண்டையும் என்ன பண்ணணும்? இங்கே வந்து ரெண்டுக்குமே வந்து இந்த அட்டாமிக் நம்பர் வந்துட்டு சார்ஜ் வந்துட்டு 1 தான் இல்லையா? அப்போ இதுக்கு வந்து +1, அதுக்கு வந்து -1. பாருங்கள், இதில் இந்த K ப்ளஸுக்கான இந்த கான்சன்ட்ரேஷன் கொடுத்துக்கிறாங்க 0.15. இந்த சார்ஜ் வந்து +1, இதுக்கு Cl மைனஸுக்கு சார்ஜ் -1, இதுக்கு கான்சன்ட்ரேஷன் 0.15. 0.15 1² 0.15 -1². அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். 1² வந்து 1 தான், இங்கே -1² 1 தான். இப்போ 0.30 வருதா? ஸோ டிவைட் பை 2 0.15 மோலார் வருது. அப்போ கேசிலினுடைய இந்த அயனிக் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 0.15 மோலார். அடுத்த கார்பன் நானோ டியூப் இஸ் டேஷ் டைம்ஸ் ஸ்ட்ராங்கர் தேன் ஸ்டீல். அப்போ கார்பன் நானோ டியூப் வந்துட்டு 100 times ஸ்ட்ராங்கர் தேன் ஸ்டீல். அடுத்தது அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ரெக்யூர்ட் டு பிரேக் ஆர்கானிக் மேட்டர் பை கெமிக்கல் ஆக்சிடேஷன் இஸ் கால்ட் இந்த COD, கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த ஆசிட் ரெயின் இஸ் காஸ்ட் பை NO2 SO2. அப்போ NO2 மூலமாக நைட்ரிக் ஆசிட் அங்கே ஆசிட் ரெயின் கிடைக்கும். அதுக்கப்புறம் SO2 மூலமாக அங்கே வந்துட்டு ரெயின் வந்துட்டு இந்த சல்ஃபூரிக் ஆசிடாக அங்கே மாறும். இப்போ இதில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துக்கிறோம். இதே போல் அடுத்த ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்போ இதே போல் உங்களுக்கு மெமரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் நினச்சிக்கலாம் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுக்கு, என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு கூட நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.